ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் 12ல நிஜத் அபசாவும் குகேஷும் விளையாண்ட கேம் தான் பார்க்க போறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ குகேஷ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிரிட்டிக்கலான கேம். ஸோ குகேஷ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லீடிங்கை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா குகேஷ்க்கு இது வந்து ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான கேமா இருக்கும். ஸோ இந்த கேமை பத்தி பார்க்கறதுக்குள்ள நம்மளுடைய சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நிஜத் அபசவ் பாத்தீங்கன்னா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் குகேஷ் பாத்தீங்கன்னா பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அபசவ் வந்து D4 ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப நைட் F6, இப்ப C4 E6. ஸோ இது வந்து இந்தியன் கேம்லயே வந்து ஈஸ்ட் இந்தியன் டிஃபென்ஸ் சொல்லுவாங்க. இப்ப நைட் C3, இப்ப பிஷப் B4. ஸோ இது வந்து பிஷப் B4க்கு அப்புறமா நிம்சோ இந்தியன் டிஃபென்ஸா கன்வெர்ட் ஆகுது. இப்ப குயின் C2 பிளே பண்றாரு. இது நிம்சோ இந்தியன் டிஃபென்ஸ்லயே வந்து கிளாசிக்கல் வேரியேஷன் சொல்லுவாங்க. இப்ப H6 பிளே பண்றாரு குகேஷ். இந்த இடத்துல H6 பிளே பண்ணி இந்த G5 ஸ்கொயரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாரு. இப்ப நைட் F3 C5. ஸோ இந்த இடத்துல C5 பிளே பண்ணி ஒயிட்டுடைய பானை வந்து டபுள் ஆக்க பாக்குறாரு. ஸோ ஒயிட் வந்து இந்த பானை வந்து டேக் பண்ணிக்கிறாரு. இப்போ ஒயிட்டுடைய பான் வந்து டபுள் ஆகுது. இப்ப நைட் A6 பிளே பண்றாரு. ஸோ நைட் A6 மூலமா நெக்ஸ்ட் நைட் வந்து அழகா இந்த C5 ஸ்கொயருக்கு வந்துருவாரு இந்த பானை கேப்சர் பண்ணிட்டு. ஸோ ஒரு டெம்பரரியான பான் சாக் தான். ஒயிட்டுடைய பானை வந்து டபுள் ஆக்கிட்டாரு. இந்த இடத்துல இப்ப G3 புஷ் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல பிஷப் வந்து ஃபேன் கேட்ட பண்ண போறாரு அபசவ். இப்ப நைட் டெக் C5, இப்ப பிஷப் G2. இப்ப நைட் சி E4 பிளே பண்றாரு. சோ இந்த இடத்துல நைட் சி E4 பிளே பண்ணி ஆல்ரெடி இந்த பின்னான நைட்டே பாத்தீங்கன்னா திரும்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல அபசா வந்து கேன்சல் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவருடைய கிங் சைட வந்து இந்த பிஷப் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அதே பின்ன வந்து திருப்பி இன்னொரு நைட் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நைட் டெக்ஸ் நைட் பி டெக்ஸ் C3. சோ இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களால குயின் டெக்ஸ் C3 பிளே பண்ண முடியாது. இந்த பானை வச்சுதான் உங்களால இந்த நைட்டை கேப்சர் பண்ண முடியும். சோ திருப்பி இப்ப அபசாவுடைய பான் வந்து டபுள் ஆகுது. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த டபுள் பான் வந்து ரொம்பவே ஒரு குரூஷலான விஷயமா இருக்கும் இந்த கேமை பொறுத்த வரைக்குமே. இப்ப பிஷப் C5 பிளே பண்றாரு. ஸோ இந்த பிஷப் அட்டாக்ல இருக்கிறதுனால ஸோ பிஷப் பாத்தீங்கன்னா இங்க ஒரு நல்ல டயகனல்ல இருக்கிறாரு. அண்ட் இப்ப E4. ஸோ இந்த சென்டர் பானை வந்து கண்டிப்பா அவர் புஷ் பண்ணி ஆகணும். ஸோ E4 புஷ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து E5 புஷ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி. ஸோ E5 புஷ் பண்ணிட்டாருன்னா ஸோ கொஞ்சம் ஒரு அவுட் பிளே கிடைக்கும் அபசாவுக்கு. இப்ப நைட் H7 பிளே பண்றாரு. இப்ப E5 பிரஸ் பண்றாரு. ஸோ E5 பிரஸ் பண்றது மூலமா இந்த பான் பாருங்க சென்டர்ல வந்து சூப்பரான கண்ட்ரோல் எடுத்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த பான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் புஷ் ஆயிருக்காரு. பட் இந்த பான் வந்து பிளாக்கு வந்து கொஞ்சம் கொடசல் கொடுப்பாரு. ஏன்னா பிளாக்கால வந்து இந்த ரெண்டு சைடுமே வந்து பான்ஸ் எல்லாம் புஷ் பண்ண முடியாது. அண்ட் அவருடைய பீசஸும் இங்க போடுறதுக்கு பிளாக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். இப்ப ரூக் B8 பிளே பண்றாரு. சோ ரூக்கை வந்து இந்த ஃபைல்ல கொண்டு வந்து நெக்ஸ்ட் இந்த பானை வந்து பிரேக் பண்ண போறாரு. என்னதான் இந்த டபுள் பானை பிரேக் பண்ணாலுமே இந்த சைட்ல வந்து ஏ பான் வந்து ஒயிட்டுக்கு தனியா தான் இருக்காரு. சோ இந்த ஏ பான் ஐசோலேட் ஆகுது ஒயிட்டுக்கு கொஞ்சம் வீக்னஸ் ஆன விஷயம் தான். இப்ப நைட் D2 பிளே பண்றாரு. சோ இந்த நைட்டை வந்து ரீமென்யூர் பண்றாரு. இப்ப B6 பிரஸ் பண்றாரு இந்த இடத்துல. சோ B6 பிரஸ் பண்ணி இந்த இடத்துல இந்த பிஷப் வந்து ஃபேன் கேட்ட பண்ண போறாரு. இப்ப நைட் E4. சோ இந்த நைட் வந்து ரீமென்யூர் ஆகி சென்டர் ஆஃப் தி போர்டுக்கு வந்துட்டாரு. இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப பிஷப் B7 பிளே பண்றாரு. சோ இந்த இடத்துல குகேஷ் இந்த அவருடைய இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப் போனாலுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் வந்து லாங் டயகனல்ல இந்த பிஷப்பை போட்டுட்டாரு ஒயிட்டுடைய லைட் ஸ்கொயர் பிஷப்பை வந்து சேலஞ்ச் பண்றதுக்கு. பட் இமிடியேட்டா இந்த இடத்துல நிஜத் வந்து இந்த பிஷப் வந்து கேப்சர் பண்ணல. அவர் வந்து H4 பிரஸ் பண்றாரு. சோ இந்த சைடுல இருக்கிற பான்ஸ் எல்லாம் பிரஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப குயின் C7. சோ குகேஷும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவருடைய குயினை வந்து இம்ப்ரூவ் பண்றாரு. நெக்ஸ்ட் கேன்சல் பண்ணிட்டாருன்னா அவருடைய ரூக்ஸ் வந்து கனெக்ட் ஆயிடும். இப்ப ரூக் D1 பிளே பண்றாரு. சோ ரூக் D1க்கு அப்புறமா இப்ப நீங்க நல்லா பாருங்க இந்த டி பானை வந்து பிளாக்கால புஷ் பண்ண முடியாது. ஏன்னா ஒயிட்டுடைய பான்ஸ் அண்ட் இந்த நைட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்ப பிஷப் டெக்ஸ் E4 பிளே பண்றாரு. சோ ஃபைனலா இந்த சென்டர்ல இருக்கிற நைட்டை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்ப குயின் டெக்ஸ் E4. சோ குயின் வந்து இப்ப சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வந்துட்டாரு. இப்ப கேசல் பண்ணிக்கிறாரு. சோ இப்ப கேசல் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பிஷப் F4 பிளே பண்றாரு. சோ இப்ப நீங்க ஒயிட் பாருங்க அவருடைய பீசஸ் எல்லாமே வந்து கடகடன் கேம்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப ரூக் FD8. ஸோ இந்த இடத்துல ரூக் FD8 பிளே பண்ணி இந்த பானை வந்து புஷ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அதனாலதான் இந்த பிஷப் வந்து இங்கே இருக்கிறாரு. ஸோ இந்த பிஷப்பை அட்டாக் பண்ண வந்த நைட்டை வந்து இந்த இடத்துல கேப்சரும் பண்ணிட்டாரு. ஸோ கண்டிப்பா இந்த சென்டர் பானை நம்ம பிரேக் பண்ணி ஆகணும். ஸோ இந்த சென்டர் பானை பிரேக் பண்ணாதான் நம்ம வந்து கேம்குள்ள வர முடியும். இப்போ ரூக் D2. ஸோ இந்த இடத்துல ஒயிட் வந்து ரூக்கை வந்து டபுள் பண்ண பாக்குறாரு. ஏன்னா இந்த டி பான் தான் பாத்தீங்கன்னா பிளாக்கால புஷ் பண்ண முடியாது. ஸோ அதை ஒயிட் வந்து ரொம்பவே நாசுக்கா எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ண பாக்குறாரு. இப்ப நைட் F8. ஸோ இந்த இடத்துல நைட் F8 வரதுக்கு முன்னாடி நைட் இங்க இருக்கும்போது நைட்டால எங்கேயுமே வெளியில வர முடியாது. ஸோ அதனால நம்ம நைட்டை வந்து F8க்கு தான் போட்டு ரீமென்யூர் பண்ணி ஆகணும். இப்ப H5 பிளே பண்றாரு. ஸோ ஃபர்தரா H5 பிளே பண்ணி நைட்டை வந்து இந்த இடத்துல வெளியில வர விடாம தடுக்கிறாரு. அதாவது G6 ஸ்கொயரை வந்து கம்ப்ளீட்டா பிளாக் பண்றாரு. இப்ப B5 பிரஸ் பண்றாரு இந்த இடத்துல. ஸோ B5 பிரஸ் பண்ணி இந்த பானை வந்து பிரேக் பண்ண போறாரு. ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து இந்த டபுள் பான்ஸை வந்து நல்லிஃபை பண்ணிக்கிறாரு. இந்த டபுள் பான் வந்து உடஞ்ச உடனே இப்ப ரூக் டெக்ஸ் B5. ஸோ இந்த ரூக் வந்து இப்ப வெளியில வந்துட்டாரு. இப்ப குகேஷ்க்கு பாத்தீங்கன்னா இந்த பி ஃபைல் வந்து ஓபன் ஃபைலா கிடைச்சிடுச்சு. சோ இந்த இடத்துல குகேஷ் வந்து அவருடைய ரூக்ஸை வந்து டபுள் பண்ணிக்கலாம்.
அண்ட் அது மட்டும் இல்ல இந்த டீபான் வந்து தற்சமயத்துக்கு எந்த விதமான ஆபத்துமே கிடையாது. நைட் அண்ட் குயினும் பார்த்தீங்கன்னா கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிஷப் F1 ப்ளே பண்றாரு இந்த இடத்துல. சோ பிஷப் F1 மூலியமா இந்த ரூக்க வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப ரூக் B6, இப்ப ரூக் A D1. சோ இந்த இடத்துல இந்த ரூக்ஸ வந்து டபுள் பண்ணிக்கிறாரு. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பானை வந்து நைட்டும் இந்த குயினும் வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரூக் D B8 இந்த இடத்துல குகேஷ் வந்து அவருடைய ரூக்ஸ வந்து டபுள் பண்ணிக்கிறார். சோ குகேஷ்க்கும் கண்டிப்பா வந்து ஒரு அவுட் பிளே வேணும் இல்லையா? சோ குகேஷ் அவருடைய சான்ஸை கிரியேட் பண்ணிக்கிறாரு. இப்ப A4 பிரஸ் பண்றாரு. சோ இந்த இடத்துல பான்ஸை வந்து பிரஸ் பண்றாரு. சோ இந்த பான் பாத்தீங்கன்னா தனியா தான் இருக்கிறாரு. சோ இந்த பானை வந்து நம்ம டார்கெட் பண்ணி அடிச்சோம்னா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு பானை வந்து வின் பண்ணிடலாம். இப்ப ரூக் B3. சோ ரூக் B3 மூலியமா இந்த பான் வந்து அட்டாக்ல இருக்கு. இப்ப C பானு. இப்ப ரூக் D3 ப்ளே பண்ணி அதை சேஃப்கார்ட் பண்றாரு. இப்ப ரூக் A3 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து திருப்பி அட்டாக் பண்றாரு. சோ நம்ம C பான் அட்டாக் பண்றது நம்மளுடைய மோட்டிவ் கிடையாது. C பான் அட்டாக் பண்ற மாதிரி வந்து நெக்ஸ்ட் A பானை நம்ம அட்டாக் பண்றது தான் இப்ப குகேஷோடைய பிளான். இந்த பானை டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒயிட்டுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கும். இப்ப ரூக் F3 ப்ளே பண்றாரு இந்த இடத்துல. இப்ப குயின் C6. சோ இந்த இடத்துல குயின் C6 ப்ளே பண்ணி நெக்ஸ்ட் திருப்பி பாத்தீங்கன்னா இந்த பானை வந்து 2 வாட்டி அட்டாக் பண்றாரு. சோ கண்டிப்பா இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியே ஆகணும். சோ இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. சோ குயின் எக்ஸ்சேஞ்ச் நடந்ததுக்கு அப்புறமா இப்ப இந்த பானுக்கு வந்து குயின் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இல்ல. ஏன்னா குயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ இந்த ஏ பானை பாத்தீங்கன்னா நம்ம இப்ப கேப்சர் பண்ணிக்கலாம். இப்ப ரூக் FD3 ப்ளே பண்றாரு. சோ திருப்பி பாத்தீங்கன்னா ரூக்ஸை வந்து டபுள் பண்றாரு. இந்த இடத்துல A4 பானை இப்ப குகேஷ் கேப்சர் பண்ணிக்கிறார். சோ இந்த A4 பானை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப குகேஷ்க்கு வந்து ஒரு பான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. சோ இந்த A4 பானை எப்படி கேப்சர் பண்ணாரு அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. இந்த இடத்துல பான்ஸை டபுள் ஆக்கி இந்த A பானை ஐசோலேட் பானை ஆக்குனதுக்கு அப்புறமா தான் குகேஷ் கொஞ்சம் கொஞ்சமா கேமை வந்து ப்ரொசீட் பண்ணி இந்த A பானை கேப்சர் பண்ணாரு. சோ இப்ப குகேஷ்க்கு பாத்தீங்கன்னா A பானை கேப்சர் பண்ணதுனால அவருக்கு A பான் வந்து ஒரு பாசர் பானை அமைஞ்சு போச்சு. இப்ப என்ன நடக்குதுன்னா கேம்ல வந்து பிஷப் G2 ப்ளே பண்றாரு. சோ திருப்பி இந்த பிஷப் வந்து ஃபியான்கேட் பண்றாரு. ஏன்னா திருப்பி இந்த பிஷப் வந்து இந்த டயகனல்ல இருந்து எந்த விதமான பிரயோஜனமே கிடையாது. இப்ப ரூக் A2. சோ இந்த இடத்துல செகண்ட் ஃபைல்ல அவருடைய ரூக்க கொண்டு போறாரு. இப்ப ரூக் 1 D2. சோ இந்த இடத்துல ரூக் எக்ஸ்சேஞ்ச் கேக்குறாரு. இப்ப ரூக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. சோ இந்த இடத்துல ரூக் எக்ஸ்சேஞ்ச் ஆனது குகேஷ்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒயிட்டால இனிமேல் இந்த இடத்துல டபுள் ரூக்க வச்சு பேட்டரி ஃபார்ம் பண்ண முடியாது. அண்ட் இந்த சிங்கிள் ரூக்க வச்சு ஈஸியா குகேஷ் சமாளிச்சிடலாம். ஏன்னா இந்த பிஷப் வந்து இங்க கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்தரா உங்களால கீழே வர முடியாது. இங்க 2 பான் பாத்தீங்கன்னா சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கொயரை பிஷப் கவர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த D7 ஸ்கொயரை வந்து நைட் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த பேஸ் ரேங்கை பாத்தீங்கன்னா இந்த ரூக் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. சோ ரூக்கு என்னதான் ஓபன் ஃபைல் கிடைச்சாலுமே ரூக் வர வழி எல்லாமே பாத்தீங்கன்னா குகேஷோடைய பீசஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இப்ப ரூக் C8 ப்ளே பண்றாரு. இப்ப பிஷப் E4. சோ பிஷப் வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு வராரு. அண்ட் இந்த பிஷப் பாத்தீங்கன்னா பிளெக்சிபிளா இனிமேல் எங்க வேணா மூவ் பண்ணிக்கலாம். இப்ப A5 புஷ் பண்றாரு. சோ இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா அவருடைய ட்ரம்ப் கார்டான பானை வந்து யூஸ் பண்றாரு. இப்ப பிஷப் C2 ப்ளே பண்றாரு. சோ இந்த இடத்துல பிஷப் C2 பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பானை ஃபர்தரா வரவிடாம இப்ப ஒயிட் வந்து தடுத்துட்டு இருக்காரு. இப்ப G5 பிரஸ் பண்றாரு. சோ இந்த இடத்துல G5 பிரஸ் பண்ணி இந்த பிஷப் வந்து சேஸ் பண்றாரு. இந்த பிஷப் திருப்பி இங்க போனாருன்னா இந்த பிஷப்புடைய ரேடார்க்குள்ள வர மாதிரி இருக்கும். திருப்பி இப்ப ஒயிட்டோடைய பான் ஸ்ட்ரக்சர் வந்து டேமேஜ் ஆகும். இந்த இடத்துல பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆனாருன்னா அதனால இந்த இடத்துல n% ப்ளே பண்ணிக்கிறாரு. H-takes G6. இப்ப knight takes G6. ஃபைனலா இந்த நைட் வந்து இப்ப வெளியில வந்துட்டாரு. அண்ட் இந்த நைட் பாத்தீங்கன்னா இந்த பிஷப் வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கிங் G2. சோ இப்ப கிங்கோடைய பொசிஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. ரெண்டு பேருமே இம்ப்ரூவ் பண்றாங்க. இப்ப கிங் G7. இப்ப பிஷப் A4, நைட் E7. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவருடைய நைட்டை வந்து E7ல போட்டு இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்றாரு. இந்த பானை பிரேக் பண்ணாதான் ஒயிட்டால வந்து இந்த பானை வந்து பாசர் பானை ஆக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்ல இந்த பானையும் பாத்தீங்கன்னா ஒயிட் அட்டாக் பண்றதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவார். ஏன்னா இந்த பான் இப்ப பிளாக்குக்கு பாசர் பானா இருக்கு. இப்ப C4 ப்ளே பண்றாரு. இப்ப ரூக் B8. சோ இந்த இடத்துல ரூக்க வந்து ஓபன் ஃபைல்ல போறாரு. இப்ப ரூக் A2. சோ நெக்ஸ்ட் நீங்க இந்த பிஷப்பை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பானுக்கு வந்து அட்டாக் வரும். இப்ப பிஷப் B4 ப்ளே பண்றாரு. சோ இந்த இடத்துல ரொம்பவே சாதுரியமா பிஷப் B4 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பானுக்கும் வழி விட்டுக்கிறாரு. இப்ப ஒயிட்டால இந்த பானை புஷ் பண்ண முடியாது. ஏன்னா பிஷப் வந்து இங்க கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கிங் F3. சோ கிங்கோடைய பொசிஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. இப்ப ரூக் D8 ப்ளே பண்றாரு. சோ இந்த பானுக்கு வந்து டிஃபென்ஸ் வந்துருச்சு. அதனால இப்ப ரூக் வந்து D8ல ஸ்விங் பண்றாரு. இப்ப ரூக் D8 வந்ததுக்கு அப்புறமா இப்ப பிஷப் E3. பிஷப் E3க்கு அப்புறமா இந்த இடத்துல குகேஷ் வந்து ரூக் D3 ப்ளே பண்ணி அழகா இந்த பிஷப் வந்து பின் பண்றாரு. நெக்ஸ்ட் இந்த ரூக் பாத்தீங்கன்னா இந்த C3 வந்து இந்த பானையை வந்து அட்டாக் பண்ணுவாரு. இப்ப கிங் E2 வந்து ரூக்க வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப ரூக் C3. இப்ப ரூக் C3 மூலமா இந்த பான் வந்து அட்டாக்ல இருக்கு. சோ இப்ப இந்த பான் உங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. உங்களால இந்த பிஷப்பை கொண்டு வர முடியாது. நம்ம இந்த பிஷப் வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். சோ அதனால இந்த இடத்துல ஒயிட் வந்து அவருடைய C பானை வந்து ஃபர்தரா புஷ் பண்றாரு. இந்த C பானுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிஷப் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நைட் D5. சோ நைட்டை வந்து கரெக்டா இப்ப சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு வராரு. இப்ப குகேஷ் பாத்தீங்கன்னா பீசஸை வந்து கொஞ்சம் டைட் பண்ணிட்டு இருக்காரு. ஒயிட்டுக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான நல்ல மூவ்ஸுமே அந்த அளவுக்கு இப்ப கிடையாது.
ஏன்னா அவருடைய இந்த 2 பான்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க தான் இருக்கிறாங்க. இந்த 2 பான்ஸ வந்து ரொம்பவே சுலபமா ஸ்டாப் பண்ணிடலாம். இப்ப இந்த பான் வந்து பிளாக் ஆயிட்டாரு. ரூக் C2 ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல ரூக் எக்ஸ்சேஞ்ச் கேட்கிறாரு. இந்த இடத்துல ரூக் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ரூக் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குகேஷ் வந்து தைரியமா இந்த ஏ பானை புஷ் பண்றாரு. இந்த பானை இப்ப ஒயிட்டால கேப்சர் பண்ண முடியாது. நீங்க கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நைட் வச்சு அழகா இந்த பிஷப்ப வந்து வின் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான ட்ரிக் இங்க குகேஷ்க்கு அமைஞ்சிருக்கு. அத யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த பானை ஃபார்வர்ட் புஷ் பண்றாரு. இப்ப கிங் D3 வராரு. கிங் D3க்கு அப்புறமா ஃபர்தரா இந்த பானை புஷ் பண்றாரு. நான் ஆல்ரெடி சொன்னேன் பாத்தீங்களா, ஒயிட்டோடைய இந்த ஏ பானை சிங்கிள் ஆக்கி அந்த பானை கேப்சர் பண்ணிட்டு அவருக்குன்னு ஒரு பாசர் பானை கிரியேட் பண்ணிட்டாரு. இப்ப அந்த ஒரு பாசர் பானை தான் வச்சு இப்ப குகேஷ் வந்து எப்படி ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. இப்ப இந்த பானை சமாளிக்கிறது தான் பாத்தீங்கன்னா ஒயிட்டோடைய மிக முக்கியமான ஒரு விஷயமே. இந்த பானை நீங்க சமாளிக்கலன்னா கண்டிப்பா கேம் வந்து ஒயிட்டோடைய கையை விட்டு போயிடும். இப்ப நிஜத் வந்து பிஷப் B3 ப்ளே பண்றாரு. பிஷப் B3 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து திருப்பி ஃபர்தரா A2க்கு வரவிடாம தடுக்கிறாரு. இப்ப கிங் G6. இந்த இடத்துல நம்ம கிங்க வந்து சரி பண்ணிக்கலாம். இப்ப பிஷப் D4. இப்ப கிங் G5. கிங்க வந்து கேம்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப கிங் C4 ப்ளே பண்றாரு. பட் இந்த பிஷப் பாத்தீங்கன்னா இந்த நைட்டோடைய ப்ரொடெக்ஷன் மூலமா சேஃபா தான் இருக்காரு. இந்த நைட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா பிளேஸ் ஆயிருக்காரு. இந்த 2 பான் பாத்தீங்கன்னா இந்த நைட்டை வந்து சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இந்த நைட்டும் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்கொயர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கொயர்ஸை வந்து கவர் பண்ணிட்டு இருக்கு. இப்ப பிஷப் E1. இப்ப பிஷப் E1 மூலமா இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு. அண்ட் இந்த பானை வந்து இந்த பிஷப் தான் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த பிஷப் வந்து டைட் பண்றாரு குகேஷ். ஓகேங்களா? இப்ப கிங் D3, கிங் G4. கொஞ்சம் கொஞ்சமா கிங் பாத்தீங்கன்னா பானுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல பிஷப் D1 செக் தராரு. இப்ப கிங் G5. இப்ப பிஷப் B3. கிங்க வந்து ரிவர்ஸ்க்கு தள்ளிட்டு திருப்பி இந்த பிஷப் வந்து இங்க வந்துட்டாரு. இப்ப திருப்பி கிங் F5 வராரு. இப்ப கிங் C4. இப்ப கிங் E4. இப்ப பிஷப் D1 ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல எதுக்காக இந்த பிஷப்பை வந்து இந்த A2 ரேடார்ல இருந்து இந்த D1க்கு கொண்டு போறாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்ப அந்த அளவுக்கு ஒயிட்டோடைய பீசஸ் வந்து ரொம்பவே டைட்டா இருக்கு. ஏன்னா ஒயிட்டால பாத்தீங்கன்னா அவருடைய எந்த பான்ஸுமே இந்த இடத்துல புஷ் பண்ண முடியாது. இந்த பானை ஃபார்வர்ட் பண்ணாருன்னா நம்ம கிங்க வச்சு டேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நீங்க இந்த பானை புஷ் பண்ணீங்கன்னா நம்ம கிங்க வந்து F3க்கு கொண்டு வந்துடலாம். திருப்பி இந்த பானை வந்து நம்ம ரொம்பவே சுலபமா வின் பண்ணிடலாம். இப்ப நீங்க பிஷப் D1 ப்ளே பண்ணாலுமே நம்ம வந்து கிங் G2 ப்ளே பண்ணிக்கலாம். கிங் G2 மூலியமா திருப்பி நம்ம இந்த பானை வந்து வின் பண்ண போறோம். எனிவே பாத்தீங்கன்னா இந்த பானால சர்வே ஆக முடியாது. ஏன்னா பிளாக்கோடைய பான்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க. அதனால பாத்தீங்கன்னா இப்போ ஒயிட்டால வந்து எந்த விதமான பீசஸுமே மூவ் பண்ண முடியாது. இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப்பையும் பாத்தீங்கன்னா உங்களால எடுக்க முடியாது. ஏன்னா இந்த பானை வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. கிங்கும் வந்து இந்த பானை அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ ஒயிட்டோடைய கிங்குமே பாத்தீங்கன்னா எங்கேயுமே போக முடியாது. இங்க வந்து நைட் கவர் பண்ணிட்டு இருக்காரு. இங்க வந்து கிங் கவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துலயும் நைட் கவர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பான் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால பிஷப் வந்து D1ல போடுறாரு. பிஷப்பை D1ல போட்டதுமே இப்ப A2 புஷ் பண்றாரு. இப்ப பான் மூலியமா ஒரு செக் வருது. இப்ப இந்த பானை வந்து பிளாக்கால கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா பிஷப் வந்து D1ல இருக்காரு. அண்ட் இந்த பானும் பாத்தீங்கன்னா இங்க ஃபார்வர்ட்க்கு இமிடியேட்டா போக முடியாது. இந்த பிஷப் வந்து இந்த டயகனலை வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே ஒயிட்டோடைய பீசஸ் ரொம்பவே இப்ப டைட்டா இருக்கு. அண்ட் ஒயிட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பான் கம்மியாவும் இருக்கு. இப்ப கிங் F5 ப்ளே பண்றாரு. கிங்க வந்து ஒரு ஸ்டெப் பேக்வர்ட் கொண்டு வந்துக்கிறாரு. இப்ப கிங் F5 வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல பிஷப் C2 செக் வருது. ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க பிஷப் C2 செக் ப்ளே பண்ணாம இந்த பானை புஷ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அழகா கிங் வந்து F4ல போட்டுடலாம். கிங் F4ல போட்டதுக்கு அப்புறமா இப்ப கிங் B3 வந்து இந்த பான் அட்டாக் பண்ண வராருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிஷப் C3 ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் C3 ப்ளே பண்றது மூலமா இப்ப பிஷப் டெக்ஸ் பிஷப், நைட் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இப்ப இந்த பொசிஷனை பாருங்க நல்லாவே டையா இருக்கு. இப்ப ஒயிட்டுக்கு ரொம்பவே சிரமமாயிடும். நெக்ஸ்ட் இந்த பானை வந்து ஃபார்வர்ட்க்கு புஷ் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. இந்த நைட்டை உங்களால கேப்சர் பண்ண முடியாது. கேப்சர் பண்ணீங்கன்னா நம்ம இந்த பானை ஃபார்வர்ட்க்கு புஷ் பண்ணிக்கலாம். அதனால கண்டிப்பா நீங்க இந்த பானை கேப்சர் பண்ணி தான் ஆகணும். பட் இமிடியேட்டா இந்த பானை கேப்சர் பண்ண முடியாது. நைட் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இப்ப கிங் B2 தான் ப்ளே பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் இந்த பானை வந்து கவர் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம அழகா இந்த பிஷப்பை வந்து வின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ரீசனால ஒயிட்டால வந்து இந்த G பானெல்லாம் புஷ் பண்ண முடியாது. அவருடைய பிஷப்பை வந்து கொண்டு வந்து ஒரு செக் தராரு. இப்ப கிங் G5 வராரு. இப்ப பிஷப் B3. திருப்பி வந்து பிஷப் வந்து B3க்கே வந்துட்டாரு இந்த பானை அட்டாக் பண்றதுக்கு. இப்ப பாருங்க ரெண்டு பேருடைய பிஷப் வந்து ஒரு பானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பா ஒயிட் வந்து இந்த பாசர் பானை கேப்சர் பண்ணி தான் ஆகணும் நெக்ஸ்ட் மூல. ஃபர்ஸ்ட் குகேஷ் வந்து இந்த பானை கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்ப இந்த பானையை வந்து ஒயிட் கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்ப திருப்பி பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பானை கேப்சர் பண்ணிக்கிறாங்க. இப்ப குகேஷ் பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு பான் லீட்ல தான் இருக்கிறாரு. இந்த இடத்துல குகேஷ்க்கு வந்து இந்த H பான் இப்ப பாசர் பான் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் A பான் எப்படி பாசர் பானா இருந்தது, இப்ப H பான் பாசர் பான் ஆயிடுச்சு. இப்ப H5 ப்ளே பண்றாரு. H5 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த பொசிஷன்ல இருந்து ஒயிட்டால ஃபர்தரா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற ஒரு ரீசனால இந்த இடத்துல ஒயிட் வந்து டோட்டலா கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. குகேஷ் பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இந்த கேமை வந்து வின் பண்ணிருக்காரு. இந்த கேமை வின் பண்ணது மூலியமா நெக்ஸ்ட் குகேஷ் வந்து லீடுக்கு போயிட்டாரு. நெப்போவையும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சாதுரியமா நம்மளுடைய பிரக்யானந்தா வந்து கேமை ஹோல்ட் பண்ணி டிரா பண்ணிட்டாரு. நெப்போவை வின் பண்ண விடாம, அதுவும் பிளாக் பீசஸ்ல கேம் வந்து ரொம்பவே சூப்பரா ஹோல்ட் பண்ணிருக்காரு. கடைசி வரைக்கும் குகேஷ் வந்து இந்த பிரஷரை எந்த விதத்திலுமே ரிலீஸ் பண்ணாம இந்த பிரஷரை ரொம்பவே சாதுரியமா
ஹோல்ட் பண்ணிட்டு ஒயிட்டுக்கு வந்து கொடசல் குடுத்துக்கிட்டே இருந்தாரு. அண்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அசத்தலா இந்த கேமையும் வின் பண்ணி லீடுக்கு போயிட்டாரு. ஸோ இந்த கேம பத்தின உங்களுடைய கருத்துக்கள கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.